இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடங்களுக்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மக்களுக்கான அரசு திராவிட மாடல் அரசு என்று தந்தையின் கோரிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனே நிறைவேற்றியுள்ளார். 100 நாள் வேலை திட்ட பட்டியலில் இருந்து பயனாளிகள் பெயரை அகற்றியதுதான் மத்திய அரசின் மிகப்பெரிய சாதனை என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 2642 மருத்துவர் பணியிடங்களுக்கு மருத்துவர்களை நியமிப்பதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது. தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் எங்கள் கூட்டணி 234 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கருதியவன் நான், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு இருக்கும் என்னை சோதித்து பார்க்காதீர்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தை பற்றி என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பிய நிலையில், பணக்கொழுப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு தேர்தல் வியூகம் தேவைப்படுகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 750 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவிக்கு அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயதுடைய 3 மாணவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் +1 மாணவர்கள் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் 5 முக்கிய அம்சங்கள் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் காவல் இணை ஆணையரே பாலியல் புகாரில் சிக்கியுள்ள சம்பவம் தமிழக காவல்துறையினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணி காரணமாக அயப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள இடங்களில் நாளை மின்தடை ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்லோ மோஷன் இல்லை என்றால் ரஜினி இருந்திருக்க முடியுமா என்று இயக்குனர் ராம்கோபால் வர்மா ரஜினியின் நடிப்பை விமர்சித்து பேசிய விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியர்களை அவமதித்த அமெரிக்க அரசின் ஆணவ செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று முத்தரசன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அரியலூரில் உணவகம் ஒன்றை நடத்தி வருபவர் அன்பழகன். இவர் தனது வீட்டிலிருந்து வழக்கப்போல் உணவகத்திற்கு தனது காரில் புறப்பட்டு சென்ற நிலையில் கார் நடுரோட்டில் தீப்பிடித்து எரிந்ததில் அவர் பரிதாபமாக பலியானார். 3 மாநில எல்லையில் அமைந்திருக்கும் நீலகிரியில் குட்கா, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளன. காதலியுடன் லவர்ஸ்டே கொண்டாட கஞ்சா விற்ற கல்லூரி மாணவனின் பகீர் பின்னணி வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழலில் பள்ளிகள் இருக்கின்றன என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் நொய்யல் வீதி மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு கணித ஆசிரியராக புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுந்தர வடிவேலு வயது 48 என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது அநாகரிகமாக மாணவிகளிடம் நடந்து கொண்டதாக கூறி விசாரணை மேற்கொண்டதில் இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய 3 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. நீண்ட கால பிரச்சினைக்கு தீர்வு, நில உரிமையை நிலைநாட்டும் ஆட்சி என்று முதலமைச்சருக்கு முரசொலி பாராட்டு தெரிவித்துள்ளது. பேரனுக்கு பேனர் வைக்கவும் போஸ்டர் ஒட்டும் நிலையும் வெகு தொலைவில் இல்லை. இதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எனவே இனியும் என்னால் இந்த கட்சியில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று அண்மையில் திமுகவில் இருந்து விலகிய சேலம் மத்திய மாவட்ட ஒன்றிய பிரதிநிதி எழிலரசன் விலகலுக்காக காரணத்தை தெரிவித்துள்ளார். பயணிகளின் கவனத்திற்கு சென்னையில் 22 புறநகர ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அங்கு மோப்பநாயுடன் வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தீவிர சோதனைக்கு பின்னர் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்துள்ளது. 15வது ஊதிய உயர்வு தொடர்பாக போக்குவரத்து தொழில் சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க அப்பாவாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானிக்காக தேச பாதுகாப்பை பற்றி கவலைப்படாதா மோடி அரசு என்று மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் விவசாயியை தாக்கி 22 பவுன் நகை ரொக்கப்பணத்தை பறித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் பேரணி நடத்துவதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மூதாட்டி ஒருவர் சாலையை கடக்க முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு சொகுசு கார் அவர் மீது மோதிய நிலையில் ராஜாமணி தூக்கி வீசப்பட்டார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஆர்ச்சி அடிக்கும் போது தூண் விழுந்து ஜேசிபி வாகன ஓட்டுநர் உயிரிழந்தார்.
கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் கிரியப்பனவர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த கிராந்திகுமார் பாடி பொறுப்புகளை ஒப்படைத்த பின்பு பவன்குமார் கோப்புகளில் கையெழுத்திட்டு பதவியேற்றார். பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரிக்கும் நிலையில் பணியாளர் விதிகளில் திருத்தம் கொண்டுவர பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. திமுக கூட்டணியின் வாக்குகள் 52% அதிகரிக்கும் என்று கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் பேருந்தில் இடம் பிடிக்க பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதில் 9ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவில்பட்டியில் தனியார் தினசரி சந்தை கால்கோள் விழாவிற்கு வருகை தரும் பேரவைத் தலைவர் அப்பாவு அமைச்சர் பே. கீதா ஜீவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை கம்பங்களில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். பவதாரிணி மறைந்து ஓராண்டு ஆகியிருக்கும் நிலையில் பவதாரிணி நினைவாக அவரது பெயரில் சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழு தொடங்க உள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவித்திருக்கிறார். நேற்று பிப்ரவரி 12ஆம் தேதி பவதாரிணியின் நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது. இதில் இளையராஜா, கங்கை அமரன், கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு என இளையராஜாவின் குடும்பத்தினர் பலரும் பங்கேற்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் இருந்து வண்டலூர் செல்லும் ரயில்வே தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவரும் இளம்பெண் ஒருவரும் சடலமாக கிடப்பதாக தாம்பரம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இருவரின் சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தண்டவாளத்தை கடந்து செல்ல முயன்ற காதல் ஜோடி பரிதாபமாக உயிரிழந்தனர். டாஸ்மாக் கடைகளில் பில் போட்டு மது விற்பனை கூடுதல் விலைக்கு விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்லூரி மாணவர்களை செஞ்சிலுவை சங்கத்தில் சேர்க்க ஏற்பாடு செய்யப்படும் என்று இந்திய செஞ்சிலுவை சங்க தமிழ்நாடு கிளையின் தலைவரும் தமிழக ஆளுநருமான ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் மலையை காக்க சென்னையில் வேல் யாத்திரை மேற்கொள்ள அனுமதி கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிமுக உள்கட்சி விவகாரம் மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் பழனிசாமி தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்காக அதிகாரிகளுடன் தலைமை செயலர் ஆலோசனை நடத்தினார். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க 396 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் சேகர் பாபு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை அவருடைய அலுவலகத்துக்கு நேரில் சென்று சந்தித்துள்ளார். இதன் மூலம் தேர்தல் கூட்டணி ஒப்பந்தப்படி கமலஹாசன் ராஜ்யசபா MP ஆகிறாரா என்ற கேள்விகள் அரசியல் களத்தில் எழுந்துள்ளன. தொழில் முனைவோர், வணிக உரிமையாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுக்கான SAT-GPT பயிற்சி வகுப்பு சென்னையில் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்களை வரும் 24ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றதில் அதிருப்தியை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்றம் அமைச்சராக தொடர்வேன் என செந்தில் பாலாஜி சொன்னால் வழக்கின் விசாரணையை விரைவுபடுத்துவோம் எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அடுத்த மாதம் தொடங்கவுள்ள IPL 2025ஆம் ஆண்டுக்கான சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக ரஜத் பட்டிதாரை நியமித்துள்ளது. ஆசிய கலப்பு அணிகள் பேட்மிண்டனில் காலிறுதிக்கு இந்தியா தகுதி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் 2ஆம் முறையாக ஒரு அபூர்வ சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. தேசிய விளையாட்டில் தமிழக தடகள அணிக்கு 19 பதக்கம் வென்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்தது. சஞ்சு சாம்சனுக்கு அறுவை சிகிச்சை 2025 IPL தொடரில் விளையாடுவாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 80 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 39 காசுகளுக்கும் விற்பனையானது. சென்னையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 40, பவுனுக்கு ரூபாய் 320 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,840 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 7,980 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று காலை வேளையில் பனிமூட்டம் நிலவியது. இதனால் சாலைகளில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். இந்த நிலையில் சென்னையில் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவை மற்றும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.